கன்னிராசினர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படி இருக்க போகுது? கிரகங்கள் என்னெல்லாம் பண்ண போறாங்க? செப்டம்பர் மாசம் எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இதுக்கு வரைக்கும் அப்படியே நெருப்புடா, கபடிடா மாரி மிஸ்டர் செவ்வாய் வேற வந்து தலைக்கு மேல அமர்ந்து ஸ்பீடு, போட்டி, 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 நாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட், நானுன்ற மாரி அப்படியே கன்னிராசிக்காரங்கள அப்படியே ஸ்க்ரூ ஏத்திட்டு தான் இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். வாட் நெக்ஸ்ட் பத்தாதுன்ற மாரி கன்னிராசிக்காரங்க குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காம்படிஷனோடயே ஓடுற மாரியான ஒரு தன்மைய வந்து கிரியேட் பண்ணி சும்மா பசங்களா இருந்தா கூட இந்த வீலிங் பண்றது, ஒரு காம்படிஷன் பண்றது, ஒரு போட்டி போடுறதுன்ற மாரி செவ்வாய் வந்து தலைக்கு மேல உட்காந்து சில அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா லைஃப் வந்து மாத்திருப்பாரு. இந்த தடவ எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளானட்டரி பொசிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் கன்னி ராசிக்கான இந்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தலைக்கு மேல இருந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல அமர போறார். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்திற்கு டிரான்சிட் ஆக போறார். ஓகே. அப்பாடின்னு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னிராசிக்காரங்க விடுறதுக்கான நேரம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ஒரு 15 நாட்கள் ஒரு மாரியான பலாபலனையும், அடுத்த ஒரு 15 நாட்கள் ஒரு மாரியான பலாபலனையும் கன்னிராசிக்காரங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. நீங்க நம்பி கேட்கறனால என் ரெட்ரோ நேயர்களுக்கு நான் நம்பி உங்களுக்கு வந்து உண்மைய உடைச்சு சில விஷயங்கள சொல்றேன். ஓகேவா? சுகர் கோட்லாம் குடுக்காம டைரக்ட்டா ஸ்ட்ரெயிட்டா இதான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஒரு 5 விதமான பலாபலன்களை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.